அரையாண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி முறையில் ரூபாய் 24,000க்கு ஆண்டு ஒன்றிற்கு 10% வட்டி வீதம் 1.5 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி யாது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்குது. இதுக்கான சொல்யூஷன் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து 1.5 ஆண்டுகளுக்கு அப்படின்னு கொடுத்துருக்கா. இப்போ 1.5 ஆண்டுகளுக்கு 10%, ஆண்டு ஒன்றிற்கு 10% வட்டி அப்படிங்கிறது எப்படி எழுதிக்கணும்னா, 1.5 ஆண்டில் எத்தனை அரையாண்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 3 முறை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. ஆண்டு ஒன்றுக்கு 10% வட்டி அப்படின்னா நமக்கு வந்து அரையாண்டுக்கு வந்து 5% வட்டி அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து ஃபார்முலா பிரகாரம் போட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். எப்படின்னா, இப்போ கூட்டு வட்டி அப்படிங்கும்போது நம்ம எப்படி எடுக்கணும்னா P × 1 + R / 100 ஹோல் பவர் n. இப்போ இதில் நமக்கு வந்து பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னா 24,000. இதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5% எடுத்துக்கிறோம். ஏன்னா 10% அப்படிங்கிறது ஆண்டு வட்டி வீதம். நமக்கு வந்து அரையாண்டுக்கு வட்டி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறனால 5% எடுத்துக்கிறோம். 5/100. இப்போ நமக்கு மொத்தம் எத்தனை ஹோல் பவர் n அப்படிங்கிறது வந்து எத்தனை வருஷம் அப்படிங்கிறது நமக்கு வந்து இதில் 3 டைம் கண்டுபிடிக்கிறோமா. 1.5 வருஷத்துக்கு வந்து நமக்கு 3 முறை கண்டுபிடிக்கிறோம். அப்படிங்கும்போது என்னங்கிற இடத்துல 3 போட்டுக்கிறோம். இப்போ 24,000 இதை சால்வ் பண்ணும்போது 105/100 இன்ட்டு 105/100 105/100 இது 3 டைம்ஸ் எழுதிக்கிறோம். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 24,000 இன்ட்டு 21/100 21/20 21/20 அப்படின்னு வரும். இப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணோம்னா 1 2 2 4 4 2 8 8 இன்ட்டு 24 பண்ணணும். அங்கே 3 மட்டும் இருக்கும். 3 இன்ட்டு 21 இன்ட்டு 21 இன்ட்டு 21 இதை அந்த சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 27,783 அப்படிங்கிறது. இதுலேருந்து நம்ம பிரின்சிபல் அமௌண்ட்டான 24,000 கழிக்கும் போது நமக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்னென்னா 3,783. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.